ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா டீ கடை பேக்கரியில் கிடைக்கிற ஆனியன் பக்கோடா வீட்டிலே செய்யலாம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இந்த டிஸ்க் வந்து நம்ம 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக வெட்டிங்க. இப்போதான் பக்கோடா போடும்போது நல்லா உதிரி சூப்பராக வரும். இது கூட 2 பச்சை மிளகா, கூட 2 கொத்து கருவேப்பிலை, போல் ஆனியனு, கடல மாவு 200 கிராம் சேர்த்திங்க. மிளகாய் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்திங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உப்பு பார்த்து சேர்த்திக்கிங்க. இதை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட் எடுத்து தண்ணி ஊற்றக்கூடாது. வெறும் வெங்காயத்தை நல்லா பிணைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கெட்டியாக பிணைஞ்சிங்க. பிணைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். நம்ம சைடாக பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஆயில் நல்லா சூடாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போடுங்க. உதிரியாக போடணும். இந்த அளவுக்கு ரெடியான போதுங்க. ரொம்ப கரு விட்ற வேணாம், டேஸ்ட்டு மாறிடு. இந்த அளவுக்கு பண்ணணும் நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் லைட்டாக ஆறணுன்னு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். மொறுன்னு இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம பேக்கரியில் கிடைக்கிற சூப்பரான டேஸ்ட்டான ஆனியன் பக்கோடா நம்ம வீட்டிலே செஞ்சாச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு, டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.